உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். கஷ்டப்படுற இடத்துல தான் நம்ம இலவசமாக நம்மளுக்கு அவங்களுக்கு ஒரு இந்த நேரத்தில் சம்பாதிக்கணும்னு பார்க்குறாங்க தவிர மக்களுங்க எப்படி போனாலும் அவங்களுக்கு கவலை கிடையாது. அரசு நடவடிக்கை எடுக்கிறாங்களா எங்களுக்கு தெரியாது. இந்த ஏரியாவுக்கு யாருமே வரல. நாங்கள் 3 நாளாக தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை, எந்த வசதி இல்லாமல் இங்கே இருக்கிற ஒருத்தர் கூட எத்தி பார்க்கல. இந்த ஏரியா பார்த்தசாய தெரு, ஐநாவரம். அத்தியாவசிய பொருட்கள்லாம் மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அத்தியாவசிய பொருள் பிச்சை எடுக்க வேண்டது தான், வேற எந்த வழியும் கிடையாது. கடை எங்கேயுமே கிடையாது. 1/2 லிட்டர் பால் 100 ரூபா. கட்சிக்காரங்க வராங்க போறாங்க, ஆனா என்னன்னு ஏதுன்னு கேட்க மாட்டாங்க. எங்க வீட்டாண்டே தண்ணி கம்பி போயிது, நாங்க என்ன பண்றதுன்றாங்க. ஒரு அரசியல்வாதி பேசுற பேச்சா அது. இப்ப வந்துங்கிற ஆட்சி ரொம்ப மோசமான ஆட்சி. ஒண்ணுமே இல்லை, கரண்ட்டும் இல்லை, பாலும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஏழை மக்கள்லாம் வந்து 120 ரூபா குத்து 1/2 லிட்டர் பால் வாங்க முடியுமா? 1/2 லிட்டரே 120 ரூபான்னு. பாம்பு தேல் எல்லாம் வந்து நாங்க தான் தெத்தின்னு இருக்கிறோம், குழந்தை குட்டி வச்சு தெத்தின்னு இருக்கிறோம். எதுக்கு மக்கள் ஆச்சு? எங்களுக்கு சுதந்திரமே இல்லையே, அப்புறம் நாங்க எதுக்கு அவங்களுக்கு ஓட்டு போடணும்? எல்லாம் செய்யணும். இந்த வாட்டி நாங்க யாருக்கும் போட மாட்டோம். எங்களுக்கு உதவி செய்யாதவங்களுக்கு நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம். பசிக்கு அதுவும் அந்த மழையில பசியோட கந்ததுக்கு ஒண்ணு வாங்கி சாப்பிட்டாங்க. விஜய் கட்சிக்காரங்க தான் வாங்கி வந்து போட்டாங்க. இந்த வாட்டி நடிகர்களுக்கே ஓட்டு போட்டுடலாம், கட்சிக்காரங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரும் புயலால் மக்கள் வந்து வெள்ளத்தில் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ வந்து மழை முடிஞ்சு 2 நாள் ஆயிடுச்சு. ஸோ அதற்கான பணிகள்லாம் வந்து நடக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆதன் நியூஸ் சார்பாக நம்ம வந்து ஆய்வு செய்கிறோம். இன்றைக்கி நம்ம இருக்கிற இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐநாவரம் மேட்டு தெருவில் தான் நம்ம வந்து இருக்கிறோம். ஸோ இங்கே வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து பாருங்கள். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயினான ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாமே வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ அதற்கான வேலைப்பாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் இன்டீரியரில் போனோம் அப்படின்னா அங்கே வந்து நிறைய இடங்களில் வந்து தண்ணி தேங்கி இருக்குது. மக்கள் வந்து அத்தியாவசிய பொருட்களுக்கே வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்கக்கிட்டே வந்து நம்ம டைரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எங்களுக்குன்னு யாருமே உதவலைங்க. எங்க வீடே நாசனம் ஆயிடுச்சு. கீழே நாங்க இருக்கிறது கீழ் போர்ஷன். எங்க பொருள் மொத்தமே அழிஞ்சு போச்சு. இப்ப எதனா வாங்கினா கூட எங்க கிட்ட 10 பைசா கிடையாது. அந்த சூழ்நிலை நாங்க இப்ப இருக்கிறோம். எங்களுக்குன்னு என்ன வந்து பண்ணாங்க? 3 நாளா தண்ணியில லோல் பட்டுனுக்குறோம். ஒருத்தரும் வந்து பாக்கல எங்களை. அதுக்குதான் எங்களுக்கு கோபமா வருது. கட்சிக்காரங்க வராங்க போறாங்க, ஆனா என்னன்னு ஏதுன்னு கேட்க மாட்டாங்க. நாங்க கேட்டோம்னா மீறி என்ன சொல்றாங்க, எங்க வீட்டாண்டே தண்ணி கம்பி போயிது, நாங்க என்ன பண்றதுன்றாங்க. ஒரு அரசியல்வாதி பேசுற பேச்சா அது? சொல்லுங்க. இதே எங்களுக்குன்னு ஒருத்தர் இருந்தாரு இந்த தொகுதிக்குன்ட்டு கவுன்சிலரா. அவரு எங்களுக்கு ஒரு போன் பண்ண உடனே அடுத்த நிமிஷமே வந்து எல்லாமே செஞ்சுட்டு போறாரு. பால்ல இருந்து பிரெட்ல இருந்து எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு போனாரு. அவரு எங்க இருக்கிறாரு, இவங்க எங்க இருக்கிறாங்க? இப்ப வந்துங்கிற ஆட்சி ரொம்ப மோசமான ஆட்சி. பால், தண்ணி, கிண்ணி, சாப்பாடு யாருமே கொடுக்கல. ஆனா வந்து விஜய் ரசிகருங்க வந்து எங்களுக்கு சாப்பாடு செய்து எடுத்துன்னு போட்டாங்க. அவங்க இதுவரை எங்களுக்கு எதுவும் செய்யல. ஆனா இந்த வாட்டி விஜய் வந்து ரசிகருங்க வந்து வீட்டுல அவங்க தனியா எங்க போய் சாப்பாடு செய்து வண்டியில வச்சு வீடு வீடா கொடுத்தாங்க. பால் கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க. ஆனா இந்த கட்சிக்காரங்க எந்த கட்சிக்காரரும் கொடுக்கல. ஆனா வந்து அவங்க மனிதாபிமானத்தோட செய்தாங்க. அந்த மனிதாபிமானம் யாருக்கு இல்ல. அப்ப நாங்க ஏன் கஷ்டப்படணும் அவங்களுக்காக? எங்களாலதான் உட்காடுறாங்க. நாங்க போடுற ஒரு ஓட்டாலதான் மேலுக்கு வராங்க, கீழுக்கு போகாத. அப்படி இருக்கும்போது அவங்களுக்காக நாங்க ஏன் செய்யணும்? இந்த வாட்டி யாருக்குமே நாங்க ஒத்துழைக்க மாட்டோம், செய்யவும் மாட்டோம். எங்களுக்கு ஒத்துழைக்காதவங்களுக்கு நாங்க ஏன் ஒத்துழைக்கணும்? அதே மாதிரி வீட்டுல நிறைய பொருட்கள்லாம் வந்து சேதம் அடைஞ்சிருக்கலாம். என்னென்ன பொருட்கள்லாம் சேதம்? வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், திவானு, கட்லு எல்லாமே, கேஸ் எல்லாம் மிதக்குச்சு. வாங்க என் வீட்டுக்குள்ள வாங்க, வாங்க என் வீட்டுக்குள்ளே வாங்க, எடுங்க, எடுத்து போடுங்க. பரவாயில்ல.
போயிடுச்சா? எல்லாம் போச்சு. அந்த மாசம் அதெல்லாம் துணி அப்புறமா தான் அந்த மொன வீட்டுக்காரர் கூட்டு போனாங்க. தூக்கி போயிட்டாங்க அப்படியே. 377 கேஎச் ரோடு குளக்கரை சாலை. இங்க மொத்தம் எத்தனை வீடுகள் இருக்கு? இன்னும் ஒரு 100 வீடுக்கு இருக்கும். 100-150 வீடுக்கு இருக்கும். அப்படியே தான் அந்த இருட்டிலே தான் உக்காஞ்சிக்கின்னு அப்படியே தான் இருந்தோம். நேத்துக்கு மட்டும் அந்த விஜய் ரசிகருங்க வந்து வாரமான விஜய் ரசிகருங்க முட்டை பால் அப்படி கொடுத்துன்னு இருந்தாங்க. பிரெட் எல்லாம் கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு இல்ல, குழந்தைங்களுக்காக எல்லாம் வாரம் அது ஒரு 3 மாசமா செய்யறாங்க. வாரம் எல்லாருக்கும் செய்யும் போது நேத்து அவங்களா சாப்பாடு எடுத்துன்னு வந்து ஆக்கி எல்லாருக்கும் போட்டாங்க. அது அந்த அவங்கதான் செஞ்சாங்க. வேற யாருமே எதுவுமே செய்யல. யாருமே வரல, ஒருத்தர் கூட வரல. நேற்று நைட்டு நான் வேலூர்ல இருந்து வரும்போது இவ்வளோ தூரம் தண்ணிடா, அவ்வளோ தண்ணியை நான் நின்றுட்டு மேலே போய் பார்த்து 11 மணிக்கு வரேன், அவ்வளோ தண்ணி நிற்குது. இப்போ பார்த்தா இன்னும் கொஞ்சம் இறங்கிட்டு இருக்குது. இதுக்கான நடவடிக்கை எல்லாம் ஏதாவது எடுத்திருக்காங்களா? ஒன்றுமே யாரும் கார்பரேஷன்காரங்களும் வந்து பார்க்கல, கவர்மெண்ட்டாக வந்து பார்க்கல, யாரும் வந்து பார்க்கலடா. இது வரைக்கும் நாங்கள் தான் எங்கள் சொந்த பணம், எங்கள் ஹவுஸ் ஓனர் பணம் கொடுத்து மோட்டர் வாங்கி கொடுத்து அதை போட்டு வெளியே தண்ணியை விட்டாக்கா அந்த தண்ணி கூட விடக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணுகிறாங்க. யார் பிரச்சனை பண்றது? அந்த சைடில் இருக்கிறவங்க பெரிய பெரிய ஆளுங்கள்லாம், கார்பரேஷன் ஆளுங்கெல்லாம் கிடையாதும்மா. அங்கே சத்திரக்காரங்க பெரிய பெரிய ஆளுங்க இருக்கிறாங்க, இங்கே சேடுங்க அப்படிலாம் இருக்காங்க, அவங்களாம் அந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்ப இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வீடு இருக்கு? நிறைய வயசானவங்க குழந்தைங்களா இருப்பாங்க. 14 வீடு இருக்குதுடா இதுக்குள்ள. வயசானவங்க எல்லாமே வயசானவங்க தான் இங்க. யாரும் வந்து வயசுக்காரங்களாம் கிடையாது. ஒரு 10 பேர் தான் கல்யாணம் ஆனவங்க, சின்ன சின்ன பசங்க குழந்தை குட்டிங்க பாருங்க வச்சுருக்கிறாங்க பாரு. இவங்களுக்கு 3 பசங்க, வயசு பொண்ணு, அந்த பாப்பா சின்ன பாப்பா, இதோ ஒரு குட்டி பாப்பா வச்சுருக்காங்க போறாங்க பாருங்க. அவங்க நைட்டு போட்டு அவங்க குட்டி பாப்பா வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வச்சுக்கிட்டு குழந்தைங்களை வச்சு நாங்க எப்படி இருக்குது நீங்களே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஏன்னா இப்ப அத்தியாவசிய பொருட்கள்லாம் உங்களுக்கு கிடைக்குதா? ஏன்னா பால்லாம் கிடைக்கும். யாரும் கொடுக்குறவங்க கிடையாது. நாங்களே காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு போனாலும் அங்க எதுவுமே இருக்க மாட்டேன். முதல்ல அந்த நிலையில இருக்கிறோம் நாங்க. பக்கத்து வீட்டுல தண்ணி வாங்கி குடிச்சோம் நாங்க. பின்னாடி குடிக்கிற தண்ணியே இல்ல, கரண்ட் 4 நாளா கரண்ட் இல்லாத இந்த வீட்டுல உட்காந்து நாங்க எப்படி இருட்டுல இருப்போம்னு யோசனை பண்ணிக்கோங்க. இப்ப வந்து மழை காரணமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இதுல வந்து அரசு வந்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் இங்க எடுத்திருக்காங்க? அரசு நடவடிக்கை எடுக்கிறாங்களா எங்களுக்கு தெரியாது. இந்த ஏரியாவுக்கு யாருமே வரல. நாங்கள் 3 நாளாக தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை, எந்த வசதி இல்லாமல் இங்கே இருக்கிற ஒருத்தர் கூட எத்தி பார்க்கல இந்த ஏரியாவுக்கு. இது வந்து பார்த்தசாய் தெரு, ஐனாவரம். அத்தியாவசிய பொருட்கள்லாம் மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அத்தியாவசிய பொருள் பிச்சை எடுக்க வேண்டது தான், வேற எந்த வழியும் கிடையாது. கடை எங்கேயுமே கிடையாது. ஒரு பால் வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் 100 ரூபா. 1/2 லிட்டர் 100 ரூபாய்? 1/2 லிட்டர் பால் 100 ரூபா பிளாக்கில் விற்கிறாங்க. அதுவும் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க. லைன் கட்டி நிற்கிறாங்க. 1 கிலோமீட்டருக்கு லைன் நிற்கிறாங்க அங்கே மேட்டு. இப்போ ஆவின்லாம் வந்து அத்தியாவசிய பொருட்காக பால் வந்து இலவசமாக தரதா சொல்லியிருந்தாங்களே, அது எங்கே கொடுக்குறாங்க எங்களுக்கு தெரியாது. நாங்கள் இங்கே ஐநாவரத்தில் பார்த்தசாயத்தில் இருக்கிறோம். எங்களுக்கு பாலும் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது. கரண்ட் இல்லை, ரொம்ப கரண்ட் இல்லாதனால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஜனங்கள்லாம். இன்னைக்கு காலையில் தான் கரண்ட் வந்தது. ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த இடத்துல எங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா பண்ணி ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக. அத்தியாவசிய பொருட்கள்லாம் கிடைக்குதா? கிடைக்கலங்க, நேற்றுலாம் கிடைக்கல. பால் வரல, இன்னி வரைக்கும் பால் வரல. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா உங்கள் வீட்டில் பெரியவங்க குழந்தைங்கலாம் இருப்பாங்களா, எப்படி சமாளிக்கிறீங்க? கீழெல்லாம் தண்ணி வந்துடுச்சுங்க. ஒரே தண்ணி வீட்டுல. வயசானவங்கலாம் பாத்ரூம் போகிறதுக்குலாம் தண்ணி இல்லாமல் கரண்ட் இல்லாதனால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. குழந்தைங்களுக்கு பால் கிடைக்கல. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான். ஆனால் கொஞ்சம் தண்ணி எடுத்ததுனால கொஞ்சம் பரவாயில்ல ஓரளவுக்கு. வீட்டில் தண்ணி புகுந்து நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ உங்களோட ஏரியாவில் எப்படி இருக்குது? இதற்கான நடவடிக்கைகள்லாம் என்னென்ன எடுத்திருக்காங்க? நடவடிக்கையில் ஒன்றுமே எடுக்கவே இல்லை. புரியுதுங்களா? நாங்களும் வந்து பப்ளிக்கில் எல்லாருமே போய் பேசிகிட்டு இருந்தோம், எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒன்றுமே இல்லை. கரண்ட்டும் இல்லை, பால் இல்லை, ஒன்றுமே இல்லை. அத்தியாவசிய பொருள்னு சொன்னாக்கா ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா ரொம்ப ஏழை மக்கள்லாம் வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்க முடியுமா? ஒரு 120 ரூபா கொடுத்து 1/2 லிட்டர் பால் வாங்க முடியுமா? 1/2 லிட்டரே 120 ரூபான்னு. அப்போ வந்து மக்களுங்க வந்து கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்படுற இடத்துல தான் நம்ம இலவசமாக நம்மளுக்கு அவங்களுக்கு ஒரு டொனேட் பண்ணணும். ஆனால் அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. ஏன்னாக்கா அவங்க வந்து இந்த நேரத்தில் சம்பாதிக்கணும்னு பார்க்குறாங்க தவிர மக்களுங்க எப்படி போனாலும் அவங்களுக்கு கவலை கிடையாது. அதே மாதிரி இங்கே கார்பரேஷன் ஆளுங்க, கவுன்சிலர், இந்த எம்எல்ஏலாம் இருப்பாங்களே, அவங்க என்ன வந்து ஆய்வு பண்ணாங்களா இங்கே நேரடியாக வந்து இந்த பாத்தச தெருவில் நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து யாரும் ஒருத்தர் கூட வந்து நேரடியாக பார்க்கவே இல்லை. மேடமும் அந்த கவுன்சிலர் அந்த மேடமும் வந்து ஃபோன் அட்டன் பண்ணலை. பிரியதர்ஷினி ஒன்று அந்த ஸ்ட்ரீட்டுக்கு வரதும் கிடையாது. அப்படி வந்து மக்களுங்க வந்து அங்கே போய் மேட்டு ஸ்ட்ரீட்டில் வந்து போராட்டம் பண்ணாங்க. போராட்டம் பண்ணும்பொழுது அந்த இடத்துல வந்து யாருமே வந்து ஒரு 500 மக்களுக்கு இருந்தாங்க.
ஸோ அந்த இடத்துல வந்து எல்லாமே பார்த்தாங்க, பேசினாங்க, கொண்டாங்க, கரண்ட்டு அந்த நேரத்தில் வந்து. ஆனால் இப்போவும் வந்து வோல்டேஜ் வந்து ட்ராப் தான். இப்போ தண்ணி இல்லாத கஷ்டப்படுறோம் நாங்கள். 3 நாள் ஆச்சு தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறோம். சொல்லுங்கள், காற்று தண்ணி இதெல்லாம் முக்கியம். இது வந்து ஒரு கவர்மெண்ட்ல வந்து எந்த ஹெல்ப்பும் இல்லாமல் எப்படி மக்களுங்க வாழ்வாங்க அது சொல்லுங்க பார்க்கலாம். இருந்தாலும் உங்க வீட்டுல கரண்ட்டும் இல்லைன்றீங்க, தண்ணி நிக்குதுங்கிறீங்க, அதற்கான வேலைப்பாடுகள் நடக்குதா? செய்யறாங்க. தண்ணி மெயின்ல எடுத்த உடனே வீட்டுல எல்லாம் போயிடுச்சு. நான் பொருளெல்லாம் போயிடுச்சு, சோபா எல்லாம் போயிடுச்சு, சாமான் தான் கொஞ்சம் அதிகமா போயிடுச்சு. இன்னி வந்து வீட்டு உள்ள வந்து ரொம்ப சேதாரம் ஆயிடுச்சு. வீட்டுல எல்லா பொருளும் போயிடுச்சு. வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு எல்லாமே போயிடுச்சு. திவான்கான் கட்டில் எல்லாம் போயிடுச்சு. நாங்க வீட்டுல குழந்தை குட்டியோ வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். யாருமே வந்து பார்க்கல, எந்த ஆட்சிக்காரங்களும் வந்து பார்க்கல, எம்எல்ஏ எம்பியோ யாருமே வந்து பார்க்கல. ஆனாலும் நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். பாம்பு தேல் எல்லாம் வந்து நாங்க தான் தெத்தின்னு இருக்கிறோம். குழந்தை குட்டி வச்சு தெத்தின்னு இருக்கிறோம். ஒரு ஆள் கூட அப்புறம் எங்களுக்கு எதுக்கு நாங்களுக்கு வந்து ஆட்சி, எதுக்கு மக்கள் ஆட்சி, மகேந்திர ஆட்சி சொல்றது ஒன்னும் சொல்லவே வேணாம். எங்களுக்கு இதுக்கு சுதந்திரமே இல்லையே, அப்புறம் நாங்க எதுக்கு அவங்களுக்கு ஓட்டு போடணும்? எல்லாம் செய்யணும். யாருக்கும் ஓட்டு போட இந்த வாட்டி நாங்க யாருக்கும் போட மாட்டோம். எங்களுக்கு உதவி செய்யாதவங்களுக்கு நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம். நாங்களும் எல்லாருக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், எல்லாம் ஃபோன் பண்ணுறோம், தோ வர அப்படின்றாங்க தவிர அதனோட நடவடிக்கை எதுவுமே எடுக்கவே இல்லை. அந்த பிரியதர்ஷினின்ற கவுன்சிலர் ஆனாங்க பார்த்தீங்களா, ஆனால் இந்த வருடம் வந்து வந்தாங்கனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு பயங்கர எங்களுக்குள்ளே இருக்கிற கவலைகள் கஷ்டங்கள் கண்டிப்பாக அவங்க பேச்சு வாங்க வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட் அவங்க நிற்பாங்களா கூட எனக்கு தெரியாது, இன்னைக்கு சொல்கிறேன் கேளுங்க. ஆனால் இந்த மாதிரி வந்து மக்களுங்க கஷ்டப்படும் போது இந்த உதவி இப்படி பண்ணலைன்னா ஏங்க ப்ரைவேட்டில் எவ்வளோ எல்லாம் தண்ணி வாட்டர் ஃபில்டர் பண்ணுறது அந்த மாதிரி எங்கெங்கே பப்ளிக்கில் ப்ராப்ளம் இருக்குது, அடைப்பு இருக்குது, எந்த இடத்துல அடைப்பு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல வந்து பண்ணாதான் நம்மளுக்கு இதுவாகும். அது கூட ஒரு ஃபெசிலிட்டி இல்லைன்னாக்கா கவர்மெண்ட் ஒரு 10 லாரி எடுத்து பண்ண வேண்டியது தான். கரண்ட்டும் இல்லை, தண்ணியும் தேங்கிட்டு இருக்கு, வெளியில் அவுட் ஆஃப் வேலைக்கும் போக முடியாது, செலவுகள் இவ்வளோ இருக்குது, கஷ்டங்கள், பணம் சம்பாதிக்கணும், இவ்வளோ வெளியில் போகணும். இது தாண்டி வரும்பொழுது நம்ம எப்படி கஷ்டப்படணும்? ட்ரைனேஜ் பாருங்கள், இந்த இடத்துல இன்னும் எங்கேருந்து கொப்பளிச்சிட்டு வருது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ரைனேஜ் வந்து காமராஜர் சாத்திரம் மேட்டு ஸ்ட்ரீட்டில் வந்து எண்டிங்கா. அந்த அடைப்பு எடுத்தால் தான் இங்கே இது வரும். ஸ்கூல் வருங்க, ஸ்கூல் வந்து ஒரு குழந்தைங்க படிக்கிற இடத்துல குளமாக தேங்கிட்டு இருக்கு. அந்த தண்ணியும் கொஞ்சம் வெளில வராங்க, அவங்க ஃபெசிலிட்டியும் இல்லை. அவங்களும் சென்னை கார்பரேஷனில் சொன்னாங்களா, இன்ஃபார்ம் பண்ணாங்களான்னா தெரியல. முன்னால இந்த கவுன்சிலர் அவர் பேரு கூட நான் சொல்லுவேன், ஆனா எனக்கு பயம் கிடையாது. இருந்தாலும் சொல்லக்கூடாதுன்னு நிறுத்தி வச்சுக்கிறேன். அவருக்கு ப்ராப்ளம் வரக்கூடாது, அதனால நாங்க சொல்லிக்கிறோம். 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஆட்சியில இருந்து ஒரு கவுன்சிலர் எங்க ஏரியாவுக்கு, அவர் அழகா இந்த மழையில நாங்க பேட்டி கொடுத்த அடுத்த நிமிஷமே ஓடியாந்தாரு, வந்து எல்லாருக்குமே செஞ்சாரு. ஒண்ணு இல்லாம இல்ல, அவர் தான் இந்த ரோடே எங்களுக்கு போட்டு கொடுத்தவரு. அப்படியே பட்டவரு இந்த வாட்டி எங்களை ஏமாத்திட்டாரு, தோத்துட்டாரு. ஏன்னா இவங்க பணம் கொடுத்து ஜெயிச்சுட்டாங்க, அதனால எங்களை இந்த மாதிரி மக்கா கொலிச்சிட்டாங்க. இல்லைன்னா எங்க வீடெல்லாம் இந்த மாதிரி இருக்கே இருக்காது. உள்ள வந்து பாருங்க, ஃப்ரிட்ஜ் பீரோ எல்லாம் பாழா போச்சு. எவ்வளவு துணிங்க நாசனம் ஆயிடுச்சு, எல்லாம் புது துணிங்க. நாங்க எங்க போறது? எங்களை வந்து யாரும் பாக்கலங்க. இந்த வாட்டி ஓட்டுன்னு யாரும் எங்க தெருவுக்கு வரக்கூடாது. நாங்களே எல்லாத்தையும் எடுத்து கீச்சு போட போறோம். இப்போ எங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது. எங்க இதுல வந்து எங்க ஜனங்க இன்னைக்கு அழுவுதுங்க. எல்லா பொருளும் வீணா போச்சு. நான் எங்க பொருளெல்லாம் வாங்கி தரப்போறாங்க. சொல்லு, ஒரு சாவு 3 நாளா அந்த சாவு லாஸ்ட்ல கிடக்குது. ஸ்டேஷன்லயே நாங்க சொல்லியாச்சு, எல்லாருக்கும் சொல்லியாச்சு, யாரும் எங்களுக்கு உதவல. மீறி கேட்டா தண்ணி இருக்குது, நாங்க என்ன பண்றதுன்றாங்க. நாங்களும் அந்த தண்ணியில தானே கஷ்டப்படுறோம், நீங்க மட்டும் ஏன் அந்த தண்ணியில வரமாட்டீங்க? அததான் நாங்க கேக்குறோம். இப்பதான் எடுத்துட்டு போறாங்க அந்த பாடி. இன்னும் கொஞ்சம் முன்னாடி அதை கூட காமிச்சிருப்போம். 3 நாளைக்கு முன்னாடி சத்தவரு போலீஸ்காரங்க வந்து அன்னைக்கு பார்த்தாங்க, முந்தா நாள், அவ்வளவுதான். 2வது வந்து இன்னும் நடவடிக்கை எடுக்கல. அவங்களாவது முயற்சி பண்ணி ஒரு ஆம்புலன்ஸை வர வச்சு எடுத்துன்னு போய் கூட ஆச்சரில போட்டுக்கலாம், அதுவும் கிடையாது. ஆனா இத்தனை குத்தத்துல நாங்க ரொம்ப அழுகுறோம். இந்த வாட்டி நாங்க ரொம்ப அழுகுறோம். எங்களுக்கு அவ்வளவு சோகமா இருக்கிறோம். எந்த பொருள்னா நாங்க இப்ப மீட்ட முடியுமா எங்களால? இன்னும் கொஞ்சம் முன்ன வராது போயிட்டீங்க. இப்போ ஒரு போன 3 நாளா சேர்த்து போய் இப்பதான் தூக்கி போனாங்க. இப்ப அதான் நாங்க கை தாக்குறோம். ஒப்பி போயிருந்தது இப்பதான் தூக்கி போனாங்க. நீங்க வந்தீங்க இப்போ. பணத்தை தூக்கத்தை கூட ஆள் கிடையாதுமா. போலீஸ்கார் வந்து பாத்துட்டு போயிட்டாங்கம்மா. 3 நாள் ஆச்சுமா சேர்த்து. அந்த லாஸ்ட்ல ஒரு வயசானவரு அப்படியே வந்தது. இப்பதான் தூக்கி போனாங்க. அங்க போய் கொஞ்ச நேரம் மொத்தம் நீங்க வரைக்கும் நாங்க தெருவுக்கு தந்து தெளிக்கிறோம். சாவ நாத்தம் பணம் எல்லாம் தெளிச்சு விட்டோம். 2 போலீஸ்காரும் வந்து பாத்துட்டு போயிட்டாங்க. நம்ம ஒருத்தர் கூட வந்து எட்டி பாக்கலையம்மா. என்னம்மா இது? மத்ததுக்கெல்லாம் வருவாங்கல்ல, சொல்லு, வரல. விஜய் கட்சிக்காரங்க தான் எத்தாந்து போட்டாங்க தண்ணியில பசிக்கு. அதுவும் அந்த மழையில பசியோட கந்ததுங்க ஒண்ணு வாங்கி சாப்பிட்டாங்க. விஜய் கட்சிக்காரங்க தான் வாங்கி வந்து போட்டாங்க. மண்டலத்துலதான் எத்தனை வந்து போட்டாங்க.
இந்த வாட்டி நடிகர்களுக்கே ஓட்டு போட்டுடலாம், கட்சிக்காரங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது. உண்மையிலேயே அதான். ஏன்னா எங்களுக்கு விஜய் தான் எத்தனை வந்தா சோறு போட்டாங்க. இப்போ அவங்களோட ஆளுங்க தான் போட்டது. வந்துச்சு காலையில் 5 மணிக்கு தான் கரண்ட் விட்டாங்க. 3 நாளாக அவஸ்தைப்படுறோம் நாங்கள். வெளியே போய் வர பொம்பளை பிள்ளைங்க என்ன செய்யறது? கடையும் கிடையாது, எல்லா கடையும் மூடிட்டாங்க. ஐநாவரம் மேட்டு தெருன்னு போடுங்க. நாங்கள் 2 பேர் தான் வயசானவங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம்? வெளியில் போனால் தான் யாரும் இல்லை எங்களுக்கு. இதில் போய் வாங்க கூட முடியல. 75 வயசு அவங்க தண்ணியில் தான் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். என்ன செய்யறது? வேறு யார் இருக்கா? ஒருத்தர் இல்லை. யாரும் கேட்டாலும் போக மாட்டாங்க இந்த நேரம். எல்லாம் அவங்கவுங்க நம்ம இவங்க கூட எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. எப்படி மெயின் ரோட்ல பார்த்தோம் நிறைய இடத்துல தண்ணிலாம் வந்து ட்ரெயின் ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஏரியா மட்டும்தான் இப்படி இருக்குது. ஸோ ஏன் யாரும் கவனிக்கல? அதான் யாரும் கவனிக்கல. அண்ணா யாருமே வரலையே, யாருமே வந்து பார்க்க வரலையே. நாங்க இப்போ போய் சொல்றது யார்கிட்டயாவது போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அந்த ஏரியா கவுன்சிலர் இருப்பாங்க. ஏரியா கவுன்சிலர் வரவே இல்லையே. 2 நாளும் வரவே இல்லை. அன்னைக்கு ஓட்டுக்கு வந்தாங்களே அதுதான்மா. அப்புறம் வரவே இல்லைம்மா. வந்து என்ன ஏதுன்னு கூட பார்க்கலாமா. இல்லை, இங்கே ஜெயிச்சாரு எம்எல்ஏ அந்த தமிழ் அழகன் ஒருத்தர், அவரும் வரல. ஒரு வார்த்தை வந்து கேட்க வேணாம். என்னம்மா இது மற்ற நேரம் வர வேணாம், இப்படி கஷ்டப்படுற நேரம் தான் வரணும். கரண்ட் வந்து புயல் முடிஞ்சதுக்கப்புறம் கரண்ட் போகிறேன்னாங்க. ஆனால் போடவே இல்லை. போடாமல் நேற்று நைட்டு போராட்டம் பண்ணி கவுன்சிலரை பிடிச்சிட்டாங்க. நம்ம வந்து பிரியதர்ஷினி தான் அவங்க கவுன்சிலர். அவங்க வந்து என்ன சொன்னாங்க, முதலே தண்ணி போனதுக்கப்புறம் கரண்ட் வரும்னாங்க. ஆனால் வரவே இல்லை. நேற்று நைட்டு மக்கள்லாம் சேர்ந்து மடக்கி அவங்கள நிற்க வச்சு, அப்புறம் இபியில் பெரிய அதிகாரி வந்து அப்புறமா வந்து நேற்று நைட்லாம் வேலை பார்த்து இன்னைக்கு காலைல 5 மணி தான் கரண்ட் வந்தது. 5 மணிக்கு கரண்ட் வந்ததா 3 ஃபேஸ் வந்தது. இப்போ காலைல 8 மணிக்கு ஒரு 2 ஃபேஸ் போயிடுச்சு. இப்போ ஒரு ஃபேஸும் போயிடுச்சு. இப்போ கரண்ட் இல்லை எங்களுக்கு. திருப்பி கரண்ட் இல்லை. இப்போ எங்களுக்கு கரண்ட் இல்லை. இன்றைக்கி எங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை, பிரச்சனை வேறு. குளிக்க பாத்ரூம் போக தண்ணி கூட கிடையாது டேங்க்கில். ஏன்னா கரண்ட் மோட்ரு போட்டு ஏற்றினா தான் எங்களுக்கு தண்ணி. பிரச்சனை அந்த மாதிரி இருக்குது. அதாவது தண்ணி இவ்வளோ நிற்கிது. நாங்கள் இப்போ வந்து காலைல எடுத்து வெளியே விட்டோம். அவங்க வந்து தண்ணி வெளியே போகல அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாரு, போலீஸ்காரனா சொல்கிறாரு, இதை நீங்கள் வேணால் லாரி வச்சு எடுத்து போய் வெளியில் எங்கே போய் விட்டுவாங்கன்றார். இப்போ லாரி வச்சு எடுக்க முடியுமா? அந்த மாதிரி லாரி வச்சு எடுக்கிற மாதிரி சிஸ்டம் இருக்கா? மழை தண்ணி வீட்டில் இருக்க வெளியே தான் விட முடியும், வேற எங்கே விட முடியும்? அவங்க என்ன சொல்ல, லாரி வச்சு வேணா எடுத்து போய் விடுன்றார். இதுதான் பிரச்சனை இருக்குது. ஆனால் இப்போதைக்கு வந்து தண்ணி போல. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, மேனுவல் அடப்பு எடுத்ததுக்கப்புறம் எங்களை விட சொல்லியிருக்காங்க. நாங்கள் அப்புறமா விடலான்னு இருக்கோம். இந்தியன் வந்து உண்மையிலே வெளியில் கல்ச்சர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீடாக இருக்குது. இந்தோனேஷியா, இப்போ வந்து ஒரு சவுத் ஆஃப்ரிக்கா, இப்போ வந்து ஒரு இடத்துல போயிருக்காங்க. அந்த இடத்துலலாம் அவ்வளோ க்ளீனாக இருக்குமா பாருங்கள். ஆனால் நம்ம இந்திய நாட்டு வல்லரசு ஆகணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் குட்டிச்சவராக தான் போகுது. இதுதான் என்னோட மினிஸ்டர்லாம் கூட யாரும் வந்து ஒரு இன்விகேஷன் ஒன்றுமே பண்ணுறதில்ல. ஸோ இந்த மாதிரி நாட்டுக்கு மக்களுங்க வந்து ஒரு பொருளாதாரத்துக்கு ஒரு விசாரிப்பு தன்மை இருந்தால் தான் மக்களுங்க வந்து விழிப்புணர்வு ஆகும். அந்த விழிப்புணர்வு இல்லம்பொழுது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ போன ஆட்சியில் இந்த மாதிரி தண்ணிலாம் வந்திருக்குல்ல, உடனே சரி பண்ணாங்களா? அப்போ வந்தாங்க, அப்போ வந்து இன்ஃபார்ம் பண்ணோம். ஏன்னா எல்லாருமே போனோம், எல்லாம் மறியல் பண்ணோம், இதே மாதிரி தான். ஆனால் இந்த வாட்டி ஒன்றுமே வரவே இல்லை. அப்போ வந்தாங்க, லாரி வந்து ஒரு லாரியாக வந்து ஏற்றிட்டு போனாங்க, ப்ரைவேட் லாரி வந்து பண்ணாங்க, அதெல்லாம் ஓகே ஒன்றும். ஆனால் இந்த தடவை யாருமே வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. அத்தியாவசிய பொருட்கள்லாம் எப்படிமா வாங்குனீங்க? வந்து யாராவது கொடுத்தாங்க? யாருமே கொடுக்கல. ஒரு கடைங்களே இல்ல. எது போய் கேட்டாலும் இல்லன்றாங்க. பால் கூட இல்லாத கருப்பு காபி போட்டு குடிக்கிறோம். டீ தூள் வாங்கி வச்சு காபி போட்டு குடிக்கிறோம். அந்த மாதிரி இருக்கிறோம். பால் 20 ரூபாய், பால் 35 ரூபாய். இதான் சமயா கடைக்காரங்க விக்கிறாங்க. அதுக்கு நாங்க என்ன பண்றது? பால் விலையும் அதிகமா இருக்கு. அதிகமா ஏத்திட்டாங்க. மழை வந்தாலும் அவங்களுக்கு இதுவாயிடுது. கேட்டா அவங்களுக்கு வண்டி வரலன்றாங்க. எல்லாருமே ஒண்ணு சொல்றாங்களே தவிர எங்களுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கலங்க. 3 நாளா தண்ணியில கிடந்தோங்க நாங்க. நீங்க அந்த காலெல்லாம் பாருங்க, எங்க காலுங்களை பாருங்க எவ்வளவு புண்ணா இருக்கு பாத்தீங்களா? எங்க காலங்களை பாருங்க, அவ்வளவு புண்ணா கிடக்குது. எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்க எங்களுக்கு. சேத்து பொண்ணு வந்து போய் அவ்வளவு அவஸ்தைப்படுறோம் நாங்க. கேக்கலங்க. ஓட்டு கேட்கறதுக்கு மாதிரி பிரியா வந்துடுறாங்க. இப்ப தண்ணியில நாங்க 3-4 நாளா தண்ணியில கிடக்குறோம். சேத்து பொண்ணு குழந்தைகளை வச்சுன்னு ஒரு சாப்பாடு எதுக்குமே கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. ஓட்டு கேட்கறதுக்கு மாதிரி வர்றாங்கல்ல. இப்ப யாராவது எட்டி பாக்குறாங்களா? தண்ணி தான் வெச்சு போச்சு. வரலாம் இல்ல, இப்போ வரவே இல்லை, இன்ன வரைக்கும் வரல. அப்ப எப்போ வருவாங்க? மழை காரணமா வந்து பாத்தீங்கன்னா நீங்கெல்லாம் வந்து ரொம்ப கடுமையா வேலை பாக்குறீங்க. ஸோ இந்த 2 நாள்ல உங்களுடைய வேலை பணிகள் பத்தி நீங்க சொல்லுங்க. அம்மா ஃபுல்லாக வந்து மழை நீர் வந்து சேகரிச்சுக்குமா. அதே மாதிரி ட்ரைனேஜும் வந்து ஃபுல்லாக இருக்குது.
இப்போ நாங்கள் ராவு பகலாக வந்து எல்லா நண்பர்களும் சேர்ந்து தான் வந்து இப்போ அடுப்புலாம் வந்து கிளியர் பண்ணின்னு இருக்கோம். இப்போ வந்து 2 நைட்டு 2-3 பகல் பார்த்துருக்கோம். இப்போ இன்னும் இந்த ஒரு நாள் பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு வந்து அதில் ஃப்ரீயாக வந்து அவங்க கஷ்டம் இல்லாமல் இருப்பாங்க. ஓகேண்ணா. ஆமாம். இப்போ வந்து இங்கே நிறைய இடத்துல வந்து தண்ணியும் இல்லை கரண்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்லாம் என்னென்னா? எங்கள் வீட்லேயும் அப்படிதாம்மா இருக்குது. அதாவது மழையில் வந்து இப்போது தெரியாமல் நிறைய பேர் கரண்ட்டு முக்கியம், தண்ணியும் முக்கியம்தான். இப்போது அது நல்லதும் ஆகிடும் கெட்டதும் ஆகிடும்ன்றதுனால அதை நான் கொஞ்சம் நினச்சிப்பேம்மா. ஏன்னா திடீர்னு மழையில் கரண்ட் ஏதாவது அறுந்து ஊந்துருந்தாலோ ஏதோ ஒன்று ஆளுங்க பட்டுருந்தாலோ அது ஒரு தவறாயிடுமேன்றதுனால கூட கட் பண்ணியிருக்கலாம். ஓகே. இப்போ இந்த மாதிரி தண்ணியில் நம்மலாம் நீங்கள் வந்து வேலை பார்க்குறீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கரண்ட் கம்பியெல்லாம் இருந்தால் கூட உங்களுக்கு தெரியாது, பூச்சி பாம்பு எல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் எப்படி நான் ஃபேஸ் பண்ணுறீங்க? உங்களுக்கான பாதுகாப்பு கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எங்களுக்கு வந்து எங்கள் அதிகாரிங்க எல்லாம் பாதுகாப்போட எல்லாமே கை க்ளோஸ்லேருந்து பூட்ஸ்லேருந்து எல்லாம் கொடுத்துருக்காங்கம்மா. ஓகே. அதை வச்சு தான்மா நாங்கள் எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணுறோம்.